நீங்கள் வேண்டுதலோடு தேவனை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய கூக்குரலையும் அவர் கேட்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களையும் நீங்கள் எதற்காக எந்த தடையை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை கொடுத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அதை தேவனிடத்தில் நீங்கள் ஒப்புவீங்க. அவர் உங்களுடைய வழிகளை திறந்து கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களுடைய வெண்கல தாழ்பாகளை அவர் முறியடிப்பார். மனிதனை குறித்து நம்ம பயப்பட வேணாம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனிடத்தில் நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது மனிதனை காட்டிலும் என்னுடைய தேவன் பெரியவர். ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் இடத்துலேருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்த தேவன். அவர் ஒரு கதவை திறந்து அதை யாராலையும் அடைக்க முடியாது. மனுஷன் பல கதவுகளை உங்களுக்காக அடைத்து கொண்டு இருக்கிறானா, நீங்கள் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்காக ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களை கொண்டு வந்து கொடுத்து உங்களுக்காக 1000 வழிகளை தேவன் திறந்து கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள்.